பாருங்க எப்படி இருக்கு. நம்ம காவா தண்ணி என்ன புடிச்சுட்டியா? இன்னும் பாசக்கார பசங்க இப்படி கை விட்டா போதும் அவங்களே வந்து ஏறிடுவாங்க. பாலாருக்கு வந்திருக்கோம். ரிவர் சாண்ட் வந்து எடுக்கணும், அதனால இங்க வந்தோம். டெல்லி தான் எடுக்க போறா, டெல்லி தான் மாட்ட போறா. பாவம் அழுவுது. உங்க 2 பேரையும் 420 உள்ள தூக்கி போட்டா ஆளுக்கு 5 வருஷம். என்ன மூட்டவா? வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் தனுஷ். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, மச்சான் மீன் தொட்டி ரொம்ப நாளா கழுவல. அதான்டா மீன் தொட்டி வந்து கழுவி போறோம். அதே மாதிரி ப்ராப்பரான எப்படி கழுவணுன்றதையும் நான் சொல்றேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டைரியில. டைரி எடுத்துக்கோ. வீட்டுக்குள்ள தானே போறோம், வாங்க எடுத்துக்கலாம். சொன்ன எதுவும் தெரியாதா? ஏறி காட்டிட்டேன். ஒண்ணு இது கழுவுறீங்களா? அப்படியே டாய்லெட் உங்களுக்கு கழுவுறோம். கக்கு சொன்னூரு. ஐயா நான் வீட்டுக்கு போறேன். டைம் ஆகுது. 4 பேர் வீடு 4 கக்கு. மச்சான் ஒரு கக்கு 100 ரூபாய் வாங்கிக்கோ. மீன் தொட்டி எப்படி எக்ஸ்பிளைன் பண்ற? அப்புறம் நீ அதை பத்தி அதே மாதிரி அதை பத்தி நீ அதே மாதிரி டாய்லெட் கழுவிட்டு நான் எக்ஸ்பிளைன் வீடியோ எடுக்கிறேன். சரியா? நான் தான் வீடியோ எடுப்பேன். ஃபர்ஸ்ட் கக்கு பிரஷர் இருக்கு, அது ஃபர்ஸ்ட் நல்லா பிடி, அப்புறம் கேமரா எல்லாம் பிடி. சரி வா கைவிடலாம். சரி ஓகே. இப்போ வந்து கழுவி போறோம். அது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும். மச்சான் நீ அந்த வெயிட் எடுத்து மச்சான். நல்லா ஓகே, நான் ரெடி ஆயிட்டேன். கழுவுறதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி இருக்கு. கழுவுறதுக்கு ரெடியா இருக்கு. அது என்ன தெரியுமா? அது தெரியுமே. அந்த தண்ணி இத வந்து தண்ணி உள்ள விட்டு அது ஒண்ணு இங்க வச்சு இப்படி போனா தண்ணி இதுல வந்து மீன் பூச்சி போட்டுடலாம். சரியான வீட்டுறா. நான் தூக்க வேண்டிய பொருளே இல்ல, நீ தூக்க வேண்டிய பொருள். அப்படி இதெல்லாம் பொடி கரெக்டா நான் கழுவுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டான். எங்க தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் ஆகுது. 6 மாசமா? அது மேலே ஆயிட்டு ரொம்ப டவுட்டா இருக்குது. இப்ப வந்து நிறைய குட்டி போட்டதுனால நாங்க கைவாம விட்டோம் சுத்தமா. இதெல்லாம் எடு. என்னடா ஸ்டாலினா இருக்கு? ஸ்டாலினா? நான் ரெடி, நீங்க ரெடியா? இன்னும் பாசக்கார பசங்க இப்படி கை விட்டா போதும் அவங்களே வந்து ஏறிடுவாங்க. மீன் மட்டும் இல்ல, இந்த உலகமே அப்படிதான். நீயே வருவியா? நானே பக்கத்துல பேல் வாங்கி கொடுக்குறேன்ட்டு அது வராங்க. இல்ல வந்துருக்க மாட்டான். கழுவலாம் இல்ல, ஃபர்ஸ்ட் மீனை எடுக்கலாம். சரி ஓகே, மீன் எடுக்கலாம்டா. இது சின்ன சின்னதா இருக்குதுடா, எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன். பாரு அவங்களே வருவானுங்க. இப்பதான்டா முதல் முறையா வலையில பிடிக்கிறான். பாரு 2 தான் மாட்டுது. லைட் நல்லா பிடிக்கிறேன். என்ன பார்த்தா லைட் பிடிக்கிற மாதிரி விளக்கு பிடிக்கிறோம். நானாச்சு நீ புடுறா. எத்தனை விளக்கு பிடிச்சிருப்பான். இந்த மாதிரி போட்டு அம்மிடு ஓடு இந்த பக்கம். இப்ப மீன் மாட்டாம மட்டும் பாத்துக்கணும். அந்த வலையை வைத்துவா. அப்படி வச்சிரு, மீனுக்கு ஆபத்து கிடையாது. டைம் வேஸ்ட் இல்ல. குட்டி போடும்போது ஜாலியா இருக்கும். என்ன தெரியுமா, கழுவும் போது தான்டா சரியான காண்டுடா. பிள்ளையார் மாரி உக்காண்டான் பத்தியா? அவள் தான் வேலையா உனக்கு. இது பாரு, இங்க இருந்து பாரு, அது பாச பாரு எப்படி இருக்குதுன்ட்டு. ஒரு மாதிரி டிஃபரெண்டா இல்ல? ரைட்டா? நீதான் வேற யாரையா? செடிக்குதான் ஊத்தணும். அவ்வளவு மீன் இல்லல்ல? இல்ல கைஸ், இந்த தண்ணி எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் இது மாதிரி செடி அந்த மாதிரி இருந்ததுன்னா ஊத்திக்கோங்க, சூப்பரா வளரும். அடிக்கும் போது எனக்கு ஒரு குஷி வருமே. நல்லா துண்டுறது தூங்குறது. கைஸ் எல்லாமே பிடிச்சாச்சு. பாருங்க எல்லாத்தையுமே பிடிச்சாச்சு.
ரெண்டாவது நாள் வந்து மச்சான், அப்புறம் மச்சான். ஓவரா இருக்குது பாருங்க எப்படி இருக்குது. நான் மச்சான் காவா தண்ணி என்ன புஷ்மண்டியா ஆவா தண்ணி எதண்டா ஒரு மாதிரி மாறுது வாங்கி வந்து. சரி டப் டப்னு முடிச்சிடலாம். ஆமா ரொம்ப கஷ்டத்தோட வீச்சுல இறங்கினாதான் நீ செயல்பட முடியும். சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு லைட்டை ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். ஃபில்டர் டேய் நான் குளிச்சுட்டு வந்தேன்டா. அவ்வளவுதான்டா. நான் கரெக்டா தான் வந்து நிக்கிறேன். நான் பிடிக்கல மண்ணு வேண்டா சாகடி முடியலடா மாஸ்க் ஏதாவது குத்து கூடாது. வீட்டுக்குள்ள இருந்தா இல்ல பசங்க இதெல்லாம் உள்ள கிளப்பி வந்து நமக்கு காவாவை போயிட்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி இது மண்ணு. பூவால் தொண்ணு வச்சுக்கீங்க நல்லா வளரும் சூப்பரா வளரும். சாப்பிட்டு போங்கண்ணா. போட்டுட்டா நான் தூக்கி போட்டுருவாச்சு. கேசரி மாரி சாப்பிட்டுருல அப்படியே. எனக்கு வேணாம் காயில போட்டுக்கோ. என் பையில போட்டு அதோட இது வரும்டா. அதுதான் சொல்றது. நான் கேடியே வீட்டுல தோசையா தோசையா பத்தா அப்படிதான் நல்லா உனக்குதான் போட்டு வரியா சாப்பிடுறியா? தெல் என்ன தெல் நான் பையில இருக்கிறீங்க தொடப்பு கட்டு எடுத்துனுவா. காலையில சாயந்தரமா வந்து தோசை போடணும். நம்ம நீ தான் போட போற. அது வேணும் உன் தலையில போட்டு ஊத்திட்டா. யார் மாதா நிச்சயமா ஆசிட் இது வேணாம் சாமி. டேய் மச்சான் என்ன ஆசிட் ஸ்மெல் ஓவரா வருது. கூட சமையல் தொடங்க வருதுங்க. ஊத்திடலாம் பயந்துட்டான் பத்தியா. சூப்பருங்க ஆசிட். இந்த ஆசிட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க உப்பு காரெல்லாம் எப்படி போகுது பாருங்க. நெடி ஏத்துரும் பாய். நல்லா கிளீன் வச்சு பாருங்க. கண்ணாடி இருக்குதே தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து மீன் வந்து இது உள்ள விட்டுற போறோம். மண் வந்து அப்புறமா தான் போட போறோம். இது விட்டுலாமா? காய்ஸ் இப்ப எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பாலாருக்கு வந்திருக்கோம். ஏன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்து மீன் தொட்டிக்கு வந்து மண்ணு போடணும். அதனால வந்து ரிவர் சாண்ட் வந்து எடுக்கணும். அதனால இங்க வந்தோம். எத்தலாமா? டெல்லி தான் எடுக்க போறா. டெல்லி தான் மாட்ட போறா. ஏண்டா எப்படா இருக்குது உனக்கு? இது பாரு எப்படி இருக்கு ரோடு பாரு. இதுலாம் ஃபர்ஸ்ட் தண்ணி இருக்குதா பாப்போம். வந்துட்டோம் அது பாப்போம். பாருங்க மீன் பிடிச்சி கண்ணு தெரியாத கப்பாச்சி வருது பாரு. சரிப்பா சின்னதெல்லாம் விட்டு. ஏய் மச்சான் 1 2 இன்னொன்னு மட்டும் தான் கட்சி. சரி எதுல எடுத்துன்னு வருது இதெல்லாம்? ஐயோ அதுல இருந்து மண்ணு கல்ல அடிக்கிறான். சரி சரி மீன் தொட்டி எடுக்கிறா. நல்லா எடுப்பா. அதெல்லாம் 2 கையில வாடுறா. என்னடா 1 கையில வாடுனுங்கிறாச்சி. இப்போது நாங்க வெற்றிகரமா மண் எடுத்து நாங்க கிளம்பிட்டோம். மச்சான் ஓடி. குழந்தை பாவம் அழுகுது. இது பக்கம் ஒரு தண்ணி கேன் கூட வீட்டுல தூக்க மாட்டான். பாத்தீங்கன்னா இதுல மண்ணு போட போறோம். மீன் இருக்குது. இது வந்து நவீன மிஷின் மாதிரி நாங்க புதுசா கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மண் வந்து இதெல்லாம் போட்டுக்கணும். ஓகேவா? அப்புறம் இதெல்லாம் அப்படியே ஒண்ணுடா பொறுமா மீன் இருக்குதா மாதிரி விட்டுட்டு பாரு. ஐயோ மாடிச்சு. பொறுமையா போடு. இப்படி பண்ணா
தண்ணியும் கலங்காது, மண்ணும் மேல வராது. கைஸ் ஒரு வழியாக நீண்ட நாள் கழித்து 3 நாள் எங்களுக்கு ஸ்பெண்ட் 3 நாள் இதாச்சு. இப்ப பாருங்க இப்ப ரெடி ஆயிருக்குது. மண்ணை கொட்டி ஃபிஷ் விட்டு தண்ணி பக்காவா வச்சுக்கிறோம். கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க.